ஸோ டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னா வந்து நான் கண்டக்டர், அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டைட்லி பாண்ட் வித் த ஆட்டம், வித் இந்த ஆட்டம். எக்ஸாம்பிளுக்கு வந்து எபனைட், கிளாஸ், மைக்கா இதெல்லாம் கம்ஸ் அண்டர் டைஎலக்ட்ரிக்ஸ். இப்போ நம்ம ரெண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்க்க போகிறோம், போலார் மாலிகுல்ஸ், நான் போலார் மாலிகுல்ஸ். ஃபஸ்ட்டு நான் போலார் மாலிகுல்ஸ்னால் ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய சென்டர் பார்ட்டில் நியூக்ளியஸ், அது பாசிட்டிவ் சார்ஜ், அதை சுற்றுறதெல்லாம் வந்து ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜ். சென்டர் ஆஃப் த அந்த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் ஒரே பாயிண்டில் கோயின்சைட் ஆச்சுன்னா அது நான் போலார் மாலிகுல்ஸ். அது ஒரே பாயிண்டில் கோயின்சைட் ஆகாமல் கொஞ்சம் பிரிஞ்சு செப்பரேட்டடாக இருந்தால் அது போலார் மாலிகுல்ஸ். இது வந்து நான் போலார் மாலிகுல்ஸ் வந்து தே டு நாட் ஹாவ் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்ஸ். பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் அதில் இருக்காது. டெம்பரரியான உருவாக்கலாம் பை அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. போலார் மாலிகுல்ஸை தே ஹாவ் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து H2O2, CO2 இது எல்லாமே. அதுக்கு வந்து H2O, N2O, HCl, NH3 அந்த மாதிரி. சரிங்களா? நான் போலார் மாலிகுல்ஸுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணி நம்ம வந்து அது வந்து டைபோல் மூமெண்ட்டை உருவாக்கலாம், டெம்பரரி டைபோல் மூமெண்ட் உருவாக்கலாம். போலார் மாலிகுல்ஸ் ஏற்கனவே டைபோல் மூமெண்ட்டாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணி வேணால் அதை அலைன் பண்ணலாம். அலைன்னா அரேஞ்ச் பண்ணலாம் அதை. சரிங்களா? அதுதான் இதில் இந்த ஸ்லைடில். இப்போ அடுத்தது வந்து பார்த்தா போலரைசேஷன். எத்தனை டைபோல் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூமுக்கு ஒரு டைஎலக்ட்ரிக்கில் உருவாகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் போலரைசேஷன். இன்னொரு தடவை கரெக்டாக கவனிச்சுங்க. டோட்டல் டைபோல் மூமெண்ட், எத்தனை டைபோல் மூமெண்ட் உருவாயிருக்கு பர் யூனிட் வால்யூம், ஒரு சின்ன வால்யூமில் ஆஃப் த டைஎலக்ட்ரிக்னா இங்கே டைஎலக்ட்ரிக். சரிங்களா? பை அப்ளைங் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி டைபோல் மூமெண்ட்டை உருவாக்குறோம் டைஎலக்ட்ரிக்கில். ஸோ போலரைசேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா. P = XC E வெக்டர், வேறு எக்ஸிங்கிறது வந்து எலக்ட்ரிக் சசபிலிட்டி ஆஃப் எ டைஎலக்ட்ரிக். சரிங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் போலரைசேஷன் அப்படிங்கிற டாபிக். பிரேக் டவுன் அண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன், டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன்னா அப்படிங்கிறது என்னது? நம்ம வந்து சார்ஜஸ் வந்து எலக்ட்ரான் கூட பாண்டு ஃபார்ம் பண்ணி அது டைட்லி பாண்டு சார்ஜஸாக இருக்குது டைஎலக்ட்ரிக்கில், அதை ஃப்ரீ சார்ஜஸாக மாற்றுறோம் பை அப்ளைங் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி பாண்டு சார்ஜஸை வந்து ஃப்ரீ சார்ஜஸை கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தீங்களா இல்லையா? அதுதான் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். இட் வில் ஸ்டார்ட் கண்டக்ட், அந்த பாயிண்ட்லேருந்து அது கண்டக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு டைஎலக்ட்ரிக்னால அப்படின்னு சொல்கிறது பேர் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். அந்த மேக்ஸிமம் அதை தாண்டிச்சுன்னா அது பிரேக் டவுன் ஆயிரும். எக்ஸாம்பிள் ஏருக்கு வந்து 3 × 10⁶ V/m அப்படிங்கிறது. அதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அதில் ஸ்பார்க் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஏரில். லைட்னிங்கும் இதே கேஸ் தான். சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ். கெப்பாசிட்டிங்க டிவைஸை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இட்ஸ் a ரேஷியோ ஆஃப் சார்ஜ் given to the conductor இல்லை சார்ஜ் present in either side of the conductor to the potential difference between the conductors. C = Q/Vங்கிறது ஒரு ரிப்பீட்டடான ஒரு 2 மார்க். இதுக்கான எஸ் யூனிட் வந்து ஃபாரட். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் எ டிவைஸ். இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் எனர்ஜி. சரி, ஸோ டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர் அப்படின்னு கேட்பாங்க. கெப்பாசிட்டன்ஸ்னால் ரேஷியோ ஆஃப் சார்ஜ் ஆன் இதர் சைட் ஆஃப் த கண்டக்டர் டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். C = Q/V அப்படின்னு சொல்கிறது கெப்பாசிட்டன்ஸ். த டிவைஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் கால்ட் என்ன பேர் சொல்கிறோம்? கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு இன்னர் டூ யூ நோ கொஷினில் கேட்குற கேள்வி இது. ஃபேனில் நம்ம ஏன் கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம்னா இனிஷியல் டார்க் கொடுக்குறதே வந்து கெப்பாசிட்டர் தான். அதுக்கு இன்னொரு பேர் கண்டென்சர்ங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. இனிஷியல் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கெப்பாசிட்டர். இஃப் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபால்ட்டி, அது வந்து போயிடுச்சு அப்படின்னா இனிஷியல் டார்க் கிடைக்காது. ஸோ ரொட்டேட் ஆகாது ஃபேனோட பிளேட்ஸ். ஸோ நம்ம தான் அப்புறம் ஹெல்ப் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இனிஷியல் டார்க் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இட் இஸ் இனிஷியல் டார்க் இஸ் கிவன் பை த கெப்பாசிட்டர், கண்டென்சர்.
அது மாதிரி தான் கம்ப்யூட்டர் கீபோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கீழே இப்போ கெப்பாசிட்டர் வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்னால் ஒரு பிளேட் வந்து மூவபிள், இன்னொரு பிளேட் வந்து ஃபிக்ஸட். நம்ம ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணால் மூவபிள் பிளேட் வந்து ப்ரெஸ் ஆகும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் டிக்ரீசஸ், கெப்பாசிட்டர் இன்க்ரீசஸ். டிபெண்டிங் அப்பான் த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க், ஒரு ட்ரிகர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ட்ரிகரோட வேல்யூ வச்சு என்ன கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ டூ யூ நோன்னு இருந்து கேட்குற கேள்வி. அதுக்கப்புறம் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிற டாபிக். ஸோ 2 பிளேட்ஸ், ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஒன்று நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உருவாயிருக்கு. 2 பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ என்னன்னு கேட்டால் E=σ/E0. இது காஸ்லாவில் வர ஒரு அப்ளிகேஷன் வந்து வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ், அந்த டெரிவேஷனில் ஃபஸ்ட்டு வருது அதுதான் E=σ/E0. சிக்மாங்கிறது என்னது, ஒரு குட்டி ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்னது சிக்மா, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு. அது ஃபார்முலா வந்து Q/A. ஸோ அதை அங்கே ஈயில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் என்னென்னு கேட்டால் V=E/D. ஈக்கு அந்த இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், V வேல்யூ கிடச்சிரும். இப்போ நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ்னால C=Q/V, Q/Vயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் C=E0A/D in terms of area of the plate and the distance between the plates. In termஸில் உங்களுக்கு அந்த ஃபார்முலா கிடைக்குது. ஸோ இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏரியா ஆஃப் த பிளேட் ஜாஸ்தியாக இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணால் கெப்பாசிட்டன்ஸ் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத இந்த டாபிக். ஒரு ரிப்பீட்டாக ஒரு 3 மார்க் இது, கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர். ஸோ கெப்பாசிட்டர் நாட் ஒன்லி ஸ்டோர் சார்ஜஸ், இட் ஆல்சோ ஸ்டோர் என்னென்னு கேட்டால் எனர்ஜி. ஸோ நம்ம பேட்ரி கொடுத்து நம்ம சார்ஜ் கொடுக்குறோம் கெப்பாசிட்டருக்கு. அப்படி சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஒரு ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க்கு தான் அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ நம்ம ஃபார்முலா தெரியும், dW=VdQ. விக்கு வந்து Q/C அப்படிங்கிற ஃபார்முலா போடுங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் Q/C dQன்னு கிடைக்கும். ஸோ 1/C வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரேஷன் ஆஃப் Q/dQ கேன்சல், Q²/2C, அதை ஈக்குவேஷன் 1.86 உங்களுக்கு காட்டுது. அந்த ஒர்க்கு தான் என்ன ஸ்டோர் ஆகுது, எனர்ஜி. ஸோ ஒர்க் வந்து யூன்னு மாற்றிக்கலாம். ஸோ U=Q²/2C. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவியில் சொல்லணும்னா அது ½ CV² அப்படிங்கிற ஃபார்ம். சியோட வேல்யூ போன டாப்பிக்கில் பார்த்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டரோட ஃபைனல் ஆன்சர், அதையும் வியோட வேல்யூ E/D ரெண்டையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டிடி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் A/Dனா வால்யூம், அது கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு U/ADங்கிறது நத்திங் பட் எனர்ஜி டென்சிட்டி, ஸ்மால் யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி பை வால்யூம், பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி பை வால்யூம்க்கு என்ன பேர், எனர்ஜி டென்சிட்டி 1/2 E0 E². அந்த ஈக்குவேஷன் 1.89 அதுதான். சரிங்களா? அடுத்த எஃபெக்ட் ஆஃப் டயலக்ட்ரிக். ஒரு டயலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது 2 வகையில் பாருங்கள். ஒன்று வந்து டயலக்ட்ரிக்கை வச்சுட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணுறது, இன்னொன்று டயலக்ட்ரிக்கை வச்சுட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணாமல் வர்றது. 2 கேஸ், 2 தனித்தனி 5 மார்க்குக்காக பார்த்துங்க. எஃபெக்ட் ஆஃப் டயலக்ட்ரிக். டயலக்ட்ரிக்னு நமக்கு தெரியும், மைக்கா, கிளாஸ், பேப்பர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்ன பேர், டயலக்ட்ரிக். ஸோ நான் கண்டக்டர், அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுதான் டயலக்ட்ரிக்கிங் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அதுக்கான டெரிவேஷன் இனிஷியலாக வந்து C0, Q0, V0 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளேட் உள்ள ஏர் இருக்குது, பேட்ரி கனெக்ட் பண்ணி சார்ஜை கொடுத்துருக்கோம். சரிங்களா? when the dielectric is placed and the battery is removed, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அது E=E0/εr அப்படின்ட்டு. அப்போ அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகுது, அது V=V0/εr அப்படின்ட்டு. கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இட் வில் இன்க்ரீஸ். ஸோ அந்த ஃபார்முலாவில் C=Q0/V, அந்த விக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ கெட் C=εr C0. இங்கே பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுத்த சார்ஜ் Q0 அதுதான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. பேட்டரியில் அங்காட்டிக்கு அது சார்ஜ் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ ஹியர் த சார்ஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆனால் பொட்டென்ஷியல் வேரிஸ். ஸோ C=Q0/V, விக்கு மட்டும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ கெட் C=εr C0. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் increases. In terms of
ஏரியா அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் வேணும்னா அந்த சி நாட்டுக்கு போல் இ நாட் ஏ பை டி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ யூல் கெட் த இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸில் கிடைக்க போகுது. எனர்ஜி பிஃபோர் இன்சர்ட்டிங் த டயலக்ட்ரிக் எனர்ஜியோட வேல்யூ ஆஃப் Q நாட் ஸ்கொயர் பை சி நாட் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் அப்படின்னா அந்த சி நாட்டுக்கு வந்து நீங்கள் மேலே இருக்கிற எப்சிலான் ஆர்ஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/2 Q நாட் ஸ்கொயர் பை சியில் சி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். யூ கெட் U நாட் பை எப்சிலான் ஆர்னு கிடைக்க போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் டயலக்ட்ரிக், பொட்டென்ஷியல் டிக்ரீசஸ் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் டயலக்ட்ரிக், கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் அண்ட் எனர்ஜி டிக்ரீசஸ். நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டோம் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் டயலக்ட்ரிக் இந்த ஸ்லைடில். அடுத்த ஸ்லைடு என்ன கேட்டால் டயலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஆனால் பேட்டரியை ரிமூவ் பண்ணலை. பேட்டரிஸ் கனெக்டட் ரிமைன் கனெக்டட். பேட்டரி ரிமைன் கனெக்டட்னா பொட்டென்ஷியல் சேமாக இருக்குது ஆனால் சார்ஜ் கோஸ் ஆன் இன்க்ரீசஸ், ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ Q வேரிஸ். ஸோ Q ஈக்குவல் இங்கே பாருங்கள் எப்சிலான் ஆர் Q நாட். Q நாட்டுங்கிறது இனிஷியலாக டயலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ டயலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் Q கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகுது, அது இன்க்ரீசஸ். C is equal to Q by V நாட். Qக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். அந்த 1.101 அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் புரியும். எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ வென் டயலக்ட்ரிக் இஸ் பிளேஸ்ட் பட் எது மாற்றலை, பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணலன்னா சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் கெப்பாசிட்டி சீரீஸ். 3 கெப்பாசிட்டர் சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பொட்டென்ஷியல் வேரி ஆகும் பட் த சார்ஜ் ரிமைன்ஸ் சேம் இன் ஆல் த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ பொட்டென்ஷியல் வேரிஸ். ஸோ V equal to V1 plus V2 and plus V3. Vங்கிறது அப்ளைட் பொட்டென்ஷியல். Vக்கு வந்து Q by C1, Q by C2, Q by C3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். V stands for Q by CS. எல்லாத்துலேயும் Q கேன்சல் பண்ணால் you get the final answer 1 by CS equal to CS stands for capacitance series. Inverse of equivalent capacitance will be equal to sum of the inverse of each capacitors. அதான் கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் அப்படின்னா இங்கே பேரலில் பொட்டென்ஷியல் ரிமைன்ஸ் சேம், எல்லாத்தையும் V தான் இருக்க போகுது. பட் த சார்ஜ் வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் த கெப்பாசிட்டர் Q1, Q2, Q3 ஃபார் C1, C2, C3. Q equal to Q1 plus Q2 plus Q3. Q equal to CV சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதே மாதிரி Qக்கு வந்து CPV சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் V கேன்சல் ஆகும். யூ கெட் த ஃபைனல் ஆன்சர் ஆஸ் CP equal to C1 plus C2 plus C3. Total capacitance will be equal to, equivalent capacitance will be equal to sum of individual capacitors. அப்ளிகேஷன் ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒன்று நம்ம செல்ஃபோன் கேமராவில் எல்லா கேமராவில் இருக்கும். இட் ரிலீசஸ் எனர்ஜி இன் எ ஃப்ளாஷ். ஷார்ட் பீரியடில் ஹை எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் ஃப்ரம் த கெப்பாசிட்டர். ஸோ யூ கெட் எ ஃப்ளாஷ் லைட். இந்த பேர் ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர்னு பேர். சரி. ஸோ சார்ஜ் வில் பி ஸ்டோர்ட், எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர். ஃப்ளாஷ் பட்டன் அமுத்துறப்போ அந்த எனர்ஜி வில் பி ரிலீஸ்ட் டு த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வரப்போ you get the flash. Cardiac arrest, large amount of electric energy is supplied to the patient chest to have the normal heart function. ஸோ சட்டனாக நம்ம அப்ளை பண்ணுறப்ப கார்டியக் அரெஸ்ட்லேருந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ த கெப்பாசிட்டர் யூஸ்ட் இஸ் 175 மைக்ரோஃபாரட் அண்ட் த வோல்டேஜ் அப்ளைட் இஸ் 2000 வோல்ட். கெப்பாசிட்டர் இஸ் யூஸ்ட் இன் இக்னிஷன் சிஸ்டம். ஆட்டோமொபைல்ஸில் வந்து இக்னிஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம். And also used in to reduce the power fluctuations. Power fluctuations இல்லாமல் இருக்கிறதுக்காக கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். பவர் டிரான்ஸ்மிஷனில் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் கெப்பாசிட்டர் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் NET எழுதலாம். சரியா? தென் கொரோனா டிஸ்சார்ஜ் இல்லைனா ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். ஷார்ப் பாயிண்ட்ஸ்லேருந்து சார்ஜஸ் வந்து லீக் ஆகலாம். Leakage of charges from the sharp points of the charged conductor. Charged conductorலோட ஷார்ப் பாயிண்ட் வந்து சார்ஜஸ் லீக் ஆகலாம். அதுக்கு பேர் தான் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். வேறு மாதிரி சொல்லணும்னா ஷார்ப் பாயிண்டில் டோட்டல் சார்ஜ் வில் பி ரெடியூஸ்ட். ஒரு சார்ஜ்டு கண்டக்டரோட ஷார்ப் பாயிண்டில் டோட்டல் சார்ஜ் வில் பி ரெடியூஸ்ட் ஃப்ரம் த ஷார்ப் எட்ஜ். இதுக்கு பேர் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ்னு பேர். அந்த பிரின்சிபல் தான் லைட்னிங் அரெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுறோம். லைட்னிங் அரெஸ்ட் ஒன்றில் டால் பில்டிங் மேலே வந்து நம்ம ஒரு
long thick copper rod. சரியா? அதில் upper end of the rod has sharp edges, spikes இருக்கும், needles இருக்கும், sharp needles. Lower end is contained to the copper plate buried into the deep into the ground. சரியா? இப்போ மேலே வர க்ளவுடோட சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ்லி சார்ஜ் க்ளவுடு வருதுன்னா கீழே இருந்து நம்ம ஸ்பைக்ஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அந்த ராடுக்கு வந்து அது கொரோனா டிஸ்சார்ஜ் மூலிமா ஷார்ப் பாயிண்ட்ஸ்லேருந்து லீக் ஆகி மேலே இருக்கிற க்ளவுடில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் கூட அது கேன்சல் பண்ணிடுது. ஸோ நம்ம லைட்னிங் அரெஸ்டர் டஸ் நாட் ஸ்டாப் த லைட்னிங். இது லைட்னிங்கை தடுத்துறாது மொத்தமாகவே, அது டைவர்ட்ஸ் லைட்னிங் டு த கிரவுண்ட் சேஃப்டி. இப்படி மேலே க்ளவுடில் இருக்கிற சார்ஜ் சேஃபாக கிரவுண்டுக்கு கொண்டு வர வச்சிடும், அவ்வளோதான். ஸோ என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் முக்கியம். ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். லாஸ்ட் டீட்டெயில் வேனிகிராஃப். வேனிகிராஃபுங்கிறது ஒரு ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை உருவாக்குற ஒரு டிவைஸ். 10^7 volt. என்ன பிரின்சிபல்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷனும் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ், அதான் பிரின்சிபல். கன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக ஒரு 6 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர், அது வந்து இன்சுலேட்டிங் பில்லர் மேலே வச்சுருக்கோம். பிசின்னு 2 புள்ளிஸ். பி பிளேஸ்ட் இன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர். சி வந்து பாட்டமில் வச்சுருக்காங்க. ரப்பர் பெல்ட் இல்லைனா சில்க் பெல்ட் மூவ் ஓவர் த புள்ளிஸ் மேலே வருது. சி இஸ் ட்ரிவன் கண்டினியூஸ் வித் மோட்டார் வச்சு சியை சுற்றுறோம். 2 காம் ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் டி அண்ட் டி நியர் த புள்ளிஸ் பிளேஸ் பண்ணுறாங்க. டி இஸ் மெயின்டைன் டு த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் ஆஃப் 10^4 volt. E is contained to the inner side of the sphere. சரிங்களா? என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற ஒர்க்கிங். டிங்கிற இடத்துல ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் காரணமாக அங்கே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏர் கெட்ஸ் அயனைஸ்ட். எதுக்கு? அந்த நீடில் டிக்கும் அந்த பெல்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஏர் கெட்ஸ் அயனைஸ்ட். ஏரில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் மூவ் டுவர்ட்ஸ் த நீடில். ஏரில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் டுவர்ட்ஸ் த பெல்ட். ஸ்டிக் டு த பெல்ட்டு சுற்றுறங்காட்டிக்கு அதுவும் சுற்றி மேலே போகுது. மேலே நேராக எங்கே போகுது? பிங்கிற புள்ளியை தாண்டி அப்படி சுற்றி வரப்போ ஈங்கிற பாயிண்ட்டுக்கு வரப்போ இண்டக்ஷன் காரணமாக பெல்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற நீடில் இண்டக்ஷன் காரணமாக நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். அதோட அதரன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகும். அதரண்டு ஸ்பியரில் இருக்குங்காட்டி ஸ்பியருக்கு ஃபுல் என்ன சார்ஜ் கிடச்சிது? பாசிட்டிவ் சார்ஜ் கிடச்சிருது. ஈயில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஈயில் இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை கேன்சல் பண்ணிடும். அவ்வளோதான். பெல்ட்டில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை கேன்சல் பண்ணிடும். ஸோ ரிட்டர்னிங் பெல்ட் வில் பி லெஃப்ட் அன்சார்ஜ். ஸோ இதை லீக்கேஜ் எப்படி தடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, என்க்ளோசிங் இந்த கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பரில் வச்சுட்டா இதிலிருந்து அந்த ஸ்பியர்லேருந்து லீக்கேஜ் ஆகாது. சரிங்களா? யூஸ் டு ஆசிலரேட் பாசிட்டிவ் அயான்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன். ஸோ இதுதான். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது இந்த டாபிக் கீழே வரக்கூடியது. இதில் ஸ்டார் போட்டது மார்ச் ரிப்பீட்டடான கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ அதை வச்சு பார்த்துக்க வேண்டியதான். தேங்க்யூ.